இந்த நேரத்தில் இது பாடமாக இல்லாமல் உங்ககிட்ட இது ஒரு கலந்துரையாடலாம். அப்படியே நம்ம இந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒப்பாய் இருக்கிற கற்பனை. ஒப்புனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈக்குவல். ஸோ ஒரு தமிழ் வார்த்தைக்கும் கூட ஒரு ஆங்கில வார்த்தையில போய் சொல்லி தான் நம்மளுக்கு என்ன வேண்டியதாக இருக்குதுன்னா புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு பொருளுக்கு மேற்பட்ட விஷயமும் இல்லை, கீழ்பட்டதும் இல்லை. தங்கத்துக்கு நீங்கள் தங்கம் தான் ஒற்றுமை. அது ஈக்குவல் நம்ம எப்படி சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒப்பா இருக்கிற கற்பனை. அப்போது நம்ம ஒரு தலைப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருக்கும். ஆதாரமாக வசனம் சொல்லணும். இப்போ சகோதரர் பேர், உங்கள் பேர் டேவிட். இப்போ பிரதர்கிட்ட கேட்கணும் பேர் என்னங்க பிரதர் அப்படின்னு கேட்டால் பிரதர் டேவிட்னு சொல்கிறாரு. அப்போது அப்படி உங்கள் பேருக்கு டேவிட்னு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, இல்லாட்டி ஆதார் கார்டு கொடுப்பாரு. பாருங்கள் என்னுடைய பேர் டேவிட் அப்படின்னு. அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம், ஒரு ஆதாரமாக ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை எங்கே இருக்கணும்? வேதத்தில் இருக்கணும். அப்போ அதுதான் ஆதாரம் இல்லைங்களா? அப்போ ஆதார வசனம் வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார் இந்த வார்த்தையை, இதற்கு ஒப்பாய் இருக்கிற கற்பனை வேறொன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ இது நம்ம வெறுமனே இதை பார்க்கும்போது ஒரு மொட்டையா இருக்கு, இப்போ தலையும் புரியல வாழும் புரியலங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எதுக்கு இது ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு 2-3 வசனங்கள்ல முன்னாடி நம்ம போய் படிச்சு பார்க்கலாம். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேத பார்வையில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். அப்போ யார்கிட்ட வேத பாரான்னு கேட்கிறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாரு. அவர் கரெக்டா அவர்கிட்ட என்ன பண்ணிடுறாரு? பரிசேயர் சதுசேயர்கிட்ட கரெக்டா அவர் பேசி அவங்கள வாயடைச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத பாராயணன் கேட்கிறான். அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறாப்புல. அப்ப என்ன கேட்கிறாரு? நீங்க நிறைய கற்பனைகளை குறித்து சொல்லிட்டீங்க, இதுல எது பிரமாணம் ரைட், இது எது டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு இயேசு என்ன சொல்றாங்க? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ இது எல்லா கற்பனைகளையும் எது ரொம்ப பிரதான முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா, மெய்யான தேவனாகிய ஒரே ஒருத்தர் இருக்காரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரு தான் மெய்யான தேவன். அவரை தான் நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். இதுதான் பிரைமான கற்பனை. பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவலா எதையாவது கொண்டு வைக்க முடியுமா? நம்ம சிந்தனை பண்ணி பார்க்குறோம். அவருடைய ஸ்தானத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய மகத்துவத்துக்கும் வல்லமைக்கும் தகுந்த மாதிரி அவருக்கு ஈக்குவலா பக்கத்தில் கொண்டு வந்து எதையாவது ஒரு பொருளையோ ஏதோ ஒரு மனிதனையோ கொண்டு வந்து வைக்க முடியுமா? நிச்சயமா கேட்டால் அது முடியாது இல்லைங்களா? ஆனா இது இயேசு கிறிஸ்து சொன்னா நம்ம மறுக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிக்கலாம். 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அடுத்த வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அப்போ எது ஈக்குவலா வந்துருச்சு? தேவனிடத்துல அன்பு செலுத்துறதும் அவருக்கு ஏற்றம், அவருக்கு பிரியமா நடக்கிறதும் அவர் கொடுக்கக்கூடிய மகத்துவத்துக்கும் எது ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாரு? பிறனிடத்துல அன்பு கூறுறது. அப்போ நான் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறேன், அவருக்கு தசமபாவம் கொடுக்குறேன், இல்லை அவருக்கு பலிகள் செலுத்துறேன், எல்லாம் சொல்லிட்டு நான் என் சகோதரனை வெறுத்துட்டேன்னா யாரை வெறுக்கிற மாதிரி? தேவனை வெறுக்கிற மாதிரி. அப்போ நான் சகோதரன் நேசிச்சுட்டு சரியான நேரத்துக்கு நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டாலும் அதுவும் என்னதான்? தேவனையே மறுதளிக்கிற மாதிரி தான், சகோதரையும் மறுதளிக்கிற மாதிரி தான் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து எதை ஈக்குவலா கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, பிதா தேவனுக்கு நீ கொடுக்குறேன், முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட சகோதரனுக்கு நீ என்ன பண்ணணும்? அதே மாதிரி
முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. அப்போ இந்த பாடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறாரோ அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கு. அதை நான் சகோதரர்கிட்ட நம்ம ஷேர் பண்றேன். ஒருவேளை மேபி அது தவறாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்றாரு, நான் உங்க பாருங்க அங்க ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசம் எப்படி இருக்கு, தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமா இருக்கு. அந்த தேசம் என்ன ஆகும், முப்போகம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய தேசம். அந்த தேசத்துல நான் என்ன பண்றேன், உங்களைய கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்றாரு. இப்ப தேவன் வந்து ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தேசம் அப்படி இருந்ததுன்னு தேவன் சொல்றாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படி இருக்குதுங்கிறத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஆசீர்வதிக்கு முன்னமே அந்த தேசம் அப்படி இருந்ததுன்னா அவர் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும், இன்னும் அந்த தேசத்தோடைய பலன் ரெட்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. ஸோ தேவன் வந்து அந்த தேசத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா, தேவன் வேவு பார்க்க இஸ்ரேல் ஜனங்களை அனுப்புறாரு. வாசிக்கலாம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 20-23 வசனங்கள். நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த தேசம் வந்து அவங்க இன்னும் போய் அந்த தேசத்துல சுதந்திரிக்கல, தேவன் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் கூறல. ஆனா அப்படி இருந்தும் அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப வளம் மிகுந்த தேசமா இருக்கு. அப்போ இப்ப அந்த வளம் மிகுந்த தேசத்துல தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள கொண்டு போய் சேர்த்துறாரு இஸ்ரேல் ஜனங்களை. இஸ்ரேல் ஜனங்களை சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா எப்படி அந்த தேசம் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை சொல்றாரு. வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 1 முதல் 3. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். இப்போ அந்த தேசத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அதை வணங்கும்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருளையோ ஒரு விக்கிரகத்தையோ நீங்க செய்யக்கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. ஓய்வு நாட்கள்ல கண்டிப்பா ரம்மியமா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஓய்வு நாட்களை அனுசரிக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ இப்படிலாம் செஞ்சா என்ன ஆகும், நான் ஏற்ற காலத்துல நான் என்ன பண்ணுவேன், மழையை தருவேன், நீங்க பயிரிட்டா அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் செஞ்சா ஒருவேளை செய்யல அப்படின்னா அதையும் யார் தான் சொல்லணும், தேவன் தான் சொல்லணும். வாசிச்செல்லாம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின் படியேயும் செய்யாத படிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். சிம்பிளா சொல்ல போனா, நீங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையில செய்வீங்க. மனிதன் முதல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும் இல்லையா,
அந்த பூமி என்ன ஆகாதுன்னா அதனுடைய பலனை கொடுக்காது. நீங்கள் வெத்தியும் வேர் நிலத்துல சிந்தி நீங்கள் அதை பாடுபடுவீங்க. ஒருவேளை பாடுபட்டால் அந்த விளைச்சல் என்ன ஆகாது, கொடுக்காது. ஒருவேளை அந்த விளைச்சல் கொடுத்தாலும் அதை யாரும் எடுத்துட்டு போயிடுவா, உன்னுடைய சத்துருக்கள் வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, அதை பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். 19-20 வசனங்கள். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. அப்போ நீங்க வானத்தை என்ன பண்ணுவீங்க, வெண்கலத்தை போல ஆக்கிடுவேன், பூமியை வந்து இரும்பை போல ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்க தேவனை மறந்து விக்கிர வணக்கங்களை இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. மூலைகள் வணக்கங்களை கொண்டு வந்துட்டாங்க. பாகாலுடைய வணக்கங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரு டைமும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விக்கிர வணக்கங்கள் குழுக்களாக கொண்டு வரும்போது தேவன் இவங்களை என்ன பண்ணிடுறாரு, புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுத்துட்றாரு. இப்படி புறஜாதியார் கையில் போய் இவங்க ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் புறஜாதியார்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புறஜாதியார் இவங்களை ஒடுக்குவாங்க. இவங்களுக்கு சரியானபடி உணவு ஆகாரங்கள் கொடுக்காம இவங்களுடைய வேலைகள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாடி வேலைகளை இவங்க வாங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு இவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி வேண்டுவாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய தப்புகளை பண்ணிட்டோம், இந்த தப்புக்கு நாங்கள் தான் காரணம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் மேலே மனசு இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு சுய தேசத்தை கொடுப்பார். இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தேவன் வந்து அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரதானமா தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கான மேஜர் காரணம் என்னவா தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை தான் இது காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த விக்கிர ஆராதனையிலிருந்து இவங்க மனம் திரும்பிட்டா இது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வசனத்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40-45 வசனங்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை எடுக்கிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினாலும் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அப்போ தேவன் நான் என்ன பண்றது இல்ல, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால உங்களை கம்ப்ளீட்டா புறஜாதியார் கையில நான் ஒப்பு கொடுத்துறது இல்ல, நீ எக்கேடா கெட்டு போ அப்படின்னு நான் என்ன பண்றது இல்ல, நீ விட்டுறது இல்ல. நீ ஒருவேளை நீ மனசு மாறி இந்த வந்த தண்டனை நான் படக்கூடிய கஷ்டங்களுக்குலாம் யார் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. எங்க மூதாதையர்களும் அந்த மாதிரி தான் செஞ்சாங்க, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தங்கிட்டு இருக்கிற விக்கிரகங்களை தூக்கி போட்டு மெய்யான தேவன் அவரை நோக்கி பார்த்தா அவர் என்ன நினைக்கிறேன்னு என்ன பண்றேன்னு சொல்றாருன்னா உன்னையும் பார்ப்பேன் தேசத்தையும் பார்ப்பேன். அப்படின்னா என்ன பொருள்னா திரும்ப அவங்க என்ன பண்ணுவாரு, சுய தேசத்தை கொடுத்து அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்குங்களா ஒரு காரியம். இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வர்றார் இல்லைங்களா. முதலாம் வருகையில் வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சுய தேசத்தில் இருந்தாங்க, ஆனால் சுதந்திரமா இருந்தாங்களா? எதுல தான் இருந்தாங்கன்னா அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எதனோட ராஜ்யத்துல வந்தாருன்னா ரோமருடைய ஆட்சி காலத்துல வராங்க. இப்போ தேவன் வந்து இவங்களை வந்து பாபிலோன் ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கேயாவது நம்ம 4 சுவிசேஷங்கள்ல நான் படிச்ச வரைக்கும் உங்ககிட்ட மூலைகளுடைய வணக்கங்கள் இருக்கு, இல்ல பாலாவுகளுடைய வணக்கம் இருக்கு, நீங்க இந்த விக்கிர ஆராதனையெல்லாம் இங்கிருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நீங்க எங்காவது படிச்சதுண்டா?
இயேசு கிறிஸ்து எங்காவது சொன்னதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க சொல்லியிருக்காங்கன்னா கொரிந்து பட்டணத்திலையும் ரோம் பட்டணத்திலையும் புறஜாதியார் பட்டணத்துல போய் பேசினது உண்டு. இப்போ ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட யூத ஜனங்கள் வந்து சிலதுணியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத குறித்து நீங்க இனியுமா இதில் இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இஸ்ரேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து வந்த அவருடைய தேசத்துல அந்த விக்கிரக ஆராதனை எங்காவது இருந்ததா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்றது மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அவர் மறக்கக்கூடியவரா அப்படி பார்த்தா நிச்சயமா மறக்க மாட்டார். சரி, இப்படியும் எடுத்துக்கலாமே. நம்ம பல தடவை சொல்லி சலிச்சாச்சு. சரி, இந்த விஷயத்தை விட்டுருவோம், வேற விஷயத்துலயா சரியா இருப்பானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து கடந்து போயிருப்பாரா? ஏன்னா நிச்சயமா அப்படி என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கடந்து போயிருக்க மாட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைம் யாருக்கு தான் கொடுத்தாகணும்? அவருடைய அப்பாவுக்கு, தேவனுக்கு கொடுத்தாகணும். அதை எங்காவது விட்டுட்டு மற்ற ஏதாவது விஷயத்துக்கு கம்பேர் பண்ணா என்ன ஆகி போயிடும்? முதல் பிரமாணமே தப்பு, நம்ம அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? அப்போ இவங்ககிட்ட விக்கிர ஆராதனை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எங்க தெரிஞ்சுக்கலாம்? அவங்க எங்க விக்கிர ஆராதனையை கம்ப்ளீட்டா இவங்க கைவிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள் முடிய. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38. இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இப்ப எங்க சொல்றாருன்னா, மேதோபேஷியா ராஜ்ய காலத்துல இவங்க வந்து அர்த்தசுஷ்டா ராஜா மூலியமா ஆலயத்தையும் மதில்களையும் எழுப்பித்து கட்டுறதுக்கு அவங்க தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது அவங்க ரியலைஸ் பண்றாங்க, தங்களோட நிலைமையில குறிச்சு உணர்றாங்க. இந்த தேசத்துல இருக்கோம், ஆனா எப்படி இருக்கோம்? அடிமைகளா இருக்கோம். நாங்க நன்மையை அனுபவிக்கும்படி நீங்கள் எங்கள் பிதாக்கள் கொடுத்த இந்த தேசத்துல நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசிக்கலாம் 37ஆம் வசனம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அப்போ இவங்க தேசத்துல இருக்காங்க. யார் இவங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, புறஜாதியா ராஜாக்கள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சும்மாலாம் வந்து ஆளுகை செய்யல, இவங்களை ஆளுகை செய்யும்படி யார் விட்டுட்டாங்கிறாரு? தேவன். நீர் எங்களை என்ன பண்ணிட்டீங்க? அவங்களுக்கு அடிமையா இருக்கும்படி நீங்க விட்டுட்டீங்க. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுதா? சும்மா ஏதோ தேவன் சும்மா சொல்லிட்டாரு, போற போக்குல பேசிட்டாருங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமானா? ஒவ்வொரு எழுத்தும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அவங்க மேல நிறைவேறிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதை அவங்க தங்களுடைய வாயால அறிக்கையிட்டு அதை உறுதிப்படுத்துறாங்க. அடுத்த வசனம். இவைகளெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால நாங்க என்ன பண்றோம்? ஒரு உறுதியான உடன்படிக்கை நாங்க என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். எங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் செஞ்ச மாதிரி நாங்க என்ன பண்ண போறது இல்ல, அந்த உடன்படிக்கையை நாங்க செய்ய போறது இல்ல. இது நித்திய உடன்படிக்கையா இருக்க போகுது. அது என்ன உடன்படிக்கைன்னு சொல்றாங்க? எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார். அது என்னன்னா, இவங்க இனிமேல் என்ன பண்ண போறது இல்ல, விக்கிர ஆராதனைங்கிற காரியத்தை நாங்க செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லி இங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாங்க லேவியர்களும் ஆசாரியர்களும் அதுக்கு முத்திரை போடுவாங்க அப்படின்னு. இப்போ இந்த காலகட்டத்திலிருந்து இவங்க மேதோபேஷியா காலகட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இவங்க என்ன பண்றது இல்லைன்னா, புறஜாதியார்களோட பெண் எடுத்துக்கிறது இல்லை, பெண் கொடுத்துக்கிறதும் இல்லை. இவங்க வந்து நியாயப்பிரமாண புஸ்தகங்களை கண்டெடுத்து அதன்படி நடக்கிறதுக்குலாம் இவங்க கவனமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்படிலாம் செஞ்சா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? தேசத்தையும் நினைப்பேன், உங்களையும் நினைப்பேன் அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு சுய ராஜ்யத்தான தேசத்தை தானே கொடுத்துருக்கணும். அப்ப இஸ்ரேல் நினைச்சது ஒன்றும் தப்பு இல்லையே. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகிற போது ஒரு ராஜாவா வருவாரு, நம்மளுக்கு சுய தேசத்தை கொடுப்பாரு. ஏன்னா முன்னாடியில அப்படித்தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. நியாயாதிபதி காலத்துலயும் இதே தப்பு பண்ணாங்க. அப்ப மறுபடியும் ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்துவாரு, அவங்க நியாயம் விசாரிப்பாங்க. புறஜாதியத்திலிருந்து பெலிஸ்தீரோ மற்ற யாரோ வந்து அவங்க நிலங்களை பிடிச்சிருந்தா அவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு சுயதேசத்தை கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்களை கொடுத்தாரு, ராஜாக்களும் அதைத்தான் பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது திரும்ப இந்த ராஜ்யத்தில் அவருக்கு எதிர்த்து சண்டை போட்டு தங்களுக்கு நிலையான ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க நம்பினது ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை.
சரி, தேவன் சொன்ன மாதிரி இவங்களுக்கு சுயமான தேசத்தையும் ஒரு ராஜாத்தையும் இவங்க தான் விக்கிரக ஆராதனை தூக்கி போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு சுய தேசத்தையும் ராஜ்யபாரத்தையும் தேவன் கொடுத்துருக்கணும்ல. அப்ப தேவன் ஒருவேளை மனம் மாறிட்டாரோ? ஏன் தேவன் ஒருவேளை இந்த காரியத்தை செய்யாம போயிட்டாரு அப்படின்னா, தேவன் நாம பார்க்குற மாதிரி அவர் என்ன பண்றது இல்லைன்னா பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா உணரக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ நீ எனக்கு பலி செலுத்துற, என்னுடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ற, இல்லை அந்த ஓய்வு நாட்களை நீ அனுசரிக்கிற, இப்போ இதெல்லாம் மட்டும் என்ன இல்லைன்னா முக்கியத்துவம் தேவன் கொடுத்துறது இல்லையோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு வாயாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகரியா 7ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றதான உபவாசம் பண்ணினீர்கள். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றளவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றளவா குடிக்கிறீர்கள். இப்போ சகரியா தீர்க்கதரிசி மூலியமா தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. இவங்க என்னன்னா 5ஆம் மாதத்துலயும் 7ஆம் மாதத்துலயும் உபவாசம் இருக்கிறாங்க. அப்ப எப்படின்னா இவங்க புறஜாதியார் தேசத்துல இருக்கிறாங்க, இவங்க வந்து அடிமைகளா இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே பட்னியா இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து தேவன்கிட்ட கேட்கறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எத்தனாவது மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதத்துலயும் 7ஆம் மாசத்துலயும் உபவாசம் பண்ணி தேவன்கிட்ட கேட்கறாங்க. அப்ப தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் எனக்காகவா சாப்பிட்டீங்க, இல்லை எனக்காகவா குடிச்சிங்க? இதெல்லாம் யாருக்காக செய்றீங்க? உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்காக நீ என்ன பண்ற செய்யற. அப்போ நான் பட்னியா இருந்தா நான் உன்னை பார்த்து, ஐயோ என் பையன் பட்னியா இருக்கிறானே, சாப்பிடாம இருக்கிறானே, அவனுக்கு என்ன வேண்டுமோ நான் என்ன பண்ணலாம், செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் இறங்குங்கிறதுக்காக நீ என்ன பண்ற, அந்த வேலையை நீ செய்யற அப்படிங்கிற. அடுத்த வாசிக்கலாம் 7ஆம் வசனம். எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறி இருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசலை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். நீ ஏதோ உன்னோட தேசத்திலிருந்து அடிமைகளா இருக்கிற, அதனால நான் இதை வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு நீ என்ன நினைச்சுக்காத. நீங்க எல்லாம் சுகபோகமா ஒரு காலத்துல இருந்தீங்கல்ல, நல்லா உங்க வீட்டு வாசப்படையிலேயே வரையக்கூடிய வயல்நிலையிலும் திராட்சை பழங்களையும் சாப்பிட்டுட்டு சுகபோகமா உங்க தேசத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போதுமே நான் என்னதான் பண்ணேன், இதே வார்த்தை தான் முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள்கிட்டையும் சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்க அப்பவும் உபவாசம் இருந்தீங்க, அப்பவும் என்ன பண்ணீங்க, ரெட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, முக்கியம் இல்லை. அப்ப எனக்கு முக்கியத்துவங்கிறது வேற என்னமோ இருக்கு அப்படிங்கிறது. வாசிக்கலாம் 9 முதல் 14 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அதாவது இனிமேல் இருக்கக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, உபவாசம் எல்லாம் கரெக்டா இருந்துடுறாங்க, தசம பாவம்லாம் கரெக்டா என்ன பண்ணிடுறாங்க, 10ல் 1 பங்குலாம் கொடுத்துட்றாங்க, காளை வெள்ளாட்டுக்கடா புறா இதெல்லாம் பலிகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க அதைத்தானே கேட்குறீங்க, கொடுத்துட்றோம், அதெல்லாம் செஞ்சிடுறாங்க. ஆனா எனக்கு என்ன முக்கியம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க என்ன செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஆனா நியாயம் தீர்க்கும் போது எப்படி தீர்க்கிறது இல்லையா, உண்மையா தீர்க்கிறது இல்லையா. எந்த சகோதரன்கிட்ட செல்வமோ பணபலமோ அவங்ககிட்ட இருக்குதோ, அவங்கள்ட்ட தப்பே இருந்தாலும் அவனை என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஒரு ஏழ்மையான சகோதரன் கிட்ட நியாயம் இருந்தா அந்த நியாயத்தை என்ன பண்ணிடுறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க. ஆனா தன்னுடைய சகோதரனுக்கு என்ன பண்றது இல்லை, தயவும் இரக்கத்தையும் பாராட்டுறது இல்லை. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமியானவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒடுக்குறாங்க. ஏன் அவங்களெல்லாம் செய்யறாங்க? ஏன்னா அவங்களால எதிர்த்து பேச முடியாது.
அவங்க பேசுனாங்கன்னா அவங்களுடைய வார்த்தை என்ன ஆகாது, அந்த சபையில எடுபடாது. ஸோ அவங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒடுக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஆனா கூட இருக்கிற சகோதரிங்க எல்லாம் கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிறீங்க, எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறீங்க, போய்க்கிறீங்க, வந்துக்கிறீங்க, என் ஆலயத்துக்கு சந்தோஷமெல்லாம் வரீங்க. ஆனா இருதயத்தில் எப்படி இருக்கிறீங்க உங்க சகோதரர்கிட்ட? பக்கத்து சேர்ல ஏதோ உட்காந்துருப்பாங்க, ஆனா சகோதரன் மேல பயங்கர வைராகியம் இருக்கும், கோபம் இருக்கும், முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிக்குவாங்க. ஆனா இருதயத்தில் என்ன இருக்கு, தன் சகோதரனுக்கு விரோதமான தீங்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா தேவன் எதை பார்க்கறது இல்லை, முகத்தை பார்க்கறது இல்லை. அவருக்கு டைரக்டா நம்ம இருதயத்தில் இருக்கிறது என்ன ஆயிடும், தெரிஞ்சிடும். வாசிக்கலாம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்து தீர்க்கதரிசி மூலியமாவும் நான் இதை சொன்னேன். இப்போ நீங்கெல்லாம் நாங்க ஏதோ புதுசா நீங்க தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய தகப்பன்மார்களும் உங்க பாட்டிமார்களும் தாத்தாமார்களும் எப்படி இருதயத்தை கடினப்படுத்தினாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் இருதயத்தை கடினப்படுத்திருக்கீங்க. அதனால உங்களை என்ன பண்ணிருக்கேன், 14ஆம் வசனம். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாக போக பண்ணினார்கள். இதுதான் விஷயம். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்காம போயிட்டாங்கன்னா தன்னுடைய சகோதரன் கொடுக்காம போயிட்டாங்க. அப்ப அது யாரை மறுதளிச்சதா சமம்னா நீங்க என்னைய மறுதளிச்சதா சமம். அதனால நான் உன்னையும் உங்களை என்ன பண்ணிருக்கிறேன்னா புறஜாதியத்தில் அவங்க என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற விக்கிர ஆராதனைங்கிற ஒரு விஷயம் இப்போ என்னன்னா தேவன் அந்த ஞானத்தை கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன். இப்போ நம்ம போய் இந்த டேபிளையோ இந்த கல்லையோ சேரையோ நம்ம எதை உட்காந்து வணங்கிட்டு இருக்கிறோமா, இது நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் உயிர் இல்லாத விஷயம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்ப அந்த தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், இது நம்ம சுய ஒரு படிப்பறிவுனால நம்மளுடைய சுய சிந்தனையினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா இல்லை. தேவன் ஏற்ற காலத்துல நமக்கு அந்த சிந்தனை கொடுக்கும்போது உண்மையான தேவன் யாரையும் நம்மளை படைத்தவர் யாரு, அவருடைய திட்டம் என்னங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேவன் நீங்க சொன்னார். மேற்கொண்டு வாசிக்கலாம். எரேமியா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனும் யூத ஜாதியனாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. அப்போ நியாயப்பிரமாணத்துல இது ஒரு முக்கியமான காரியம். நீங்க அடிமைகளா யாரை வச்சு கூடாதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள உன்னோட சகோதரனை யாரும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடிமையில வச்சிருக்க கூடாது. ஒருவேளை தப்பி தவிர நீ அடிமையா வச்சுட்டு இருந்தாலும் நீ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கணும், போக விட்டுறணும். யூபிலி வச்சு வரும்போது நீ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கணும், போக விடுதலை பண்ணி அனுப்பிச்சு விட்டுறணும் அப்படின்னு. ஆனா சிதேக்கியா காலம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தன்னுடைய சகோதரனை அடிமையா வச்சுட்டு இருக்காங்க. உடனே எரேமியா மூலியமா தேவ திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி சிதேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, சிதேக்கியா ஒரு ராஜா ஒரு ஜியோ போடுறாரு, ஜியோட கவர்மெண்ட் ஆர்டர் அவர் போடுறாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணியாங்க, கண்டிப்பா கவர்மெண்ட் ஆர்டர் மீறவே முடியாது. அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா எங்களோட சகோதரனீங்களா என்ன பண்ணிடுங்க, விடுதலை பண்ணி நீங்க அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு. சிதேக்கியா ரொம்ப நல்ல ராஜா அவர் சொல்றாரு. உடனே வாசிக்க 10ஆம் வசனம். ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கை உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ராஜாக்கு உடனே தேவனுக்கு செவி கொடுத்தாங்களோ இல்லையோ, ராஜாக்கு என்ன பண்ணிட்டாங்க, செவி கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய சகோதரன் எல்லாத்தையுமே போக வச்சுட்டாங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது பரவாயில்ல, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உண்மையா இருக்கிறாங்களே, சொன்னதை கேட்டுக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. ஆனா பின்னாடி அந்த வசனங்களை திரும்ப வாசிக்கலாம். 11 முதல் 18. ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரிகளுமாகும்படி அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். என்ன பண்ணிட்டாங்கன்னா
அவங்க முழுசா ஐயோ நம்ம சகோதரனை நம்ம இப்படி வச்சிருக்கிறோமே அப்படிங்கிற இறுதியத்தின் எண்ணத்துல அதை உணர்ந்துலாம் அவங்க என்ன பண்ணலைன்னா செய்யல. அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டருக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்க. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு போடுற ஜியோ நாளைக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ராஜா சொல்லிட்டாரு, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மனசுல ஒரே விடுதல், ஐயோ எந்த ஒரு பணங்காசுமே செலவே இல்லாம ஒருத்தன் இலவசமா அடிமையா இருக்கிறான் அப்படின்னா சும்மா யாராவது விடுவாங்களா? அப்படின்னா அவங்கள திரும்பவும் கூப்பிட்டு அடிமையில என்ன பண்ணிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. வாசிக்கலாம் 12-13 ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாய் இருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்கள் வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறிய விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே. இதோ நான் உங்களை பட்டயத்திற்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியில் ராஜ்யங்கள் எல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படிக்கு அவர்களை 2ஆக துண்டித்து கன்றுக்குட்டியை போல ஆக்குவேன். இப்போ தேவன் தெளிவா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு, நீங்க பண்றது விக்கிர ஆராதனைங்கிறது மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க சகோதரனையும் இதே மாதிரி பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா என் பேச்சு கேட்கற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. நான் சொன்னா அதுவும் ஏதோ அதிகாரத்தில் இருக்கவங்க யாராவது சொன்னா நீங்க கேட்டுக்கிறீங்க, ஆனா அது இருதயத்துல என்னன்னா உங்களுக்கு இல்லை. நீங்க வசனங்களை செவியால கேட்குறீங்க, வாயால பேசுறீங்க, ஆனா இருதயத்தில் உணராமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அது எங்க வந்து நிறுத்திடுதுன்னா இவங்களை வந்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சாகிற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுது அப்படின்னு. அப்போ தேவன் வந்து தன்னை வந்து எப்படி நினைக்கிறாருன்னா, உன்னுடைய சகோதரனுக்கு ஈக்குவலா நீ நினைச்சுப்பாரு. ஏன்னா நாம் கூட மாம்சத்துல இல்லை, மாம்சத்துல யார் இருக்கிறா, நம்ம கூட நம்ம சகோதரன் சகோதரிகள் தான் இருக்கிறாங்க. இது யார் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்தாருன்னா, தேவன் நம்மளுக்கு அவங்க நம்ம குடும்பமா இருக்கும்படி நம்மளுக்கு இன்றைய தினம் கூட கொடுத்துருக்கிறார். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இவங்க இயேசு கிறிஸ்து வரும்போதும் இவங்க கிட்ட என்ன இல்லைன்னா விக்கிர ஆராதனைங்கிற காரியம் எதுவுமே இல்லை. ஆனா என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னையும் சகோதரனை மோசம் போகக்கூடிய காரியம் அவங்களுக்குள்ளார இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது நிறைய காரியங்களை தங்களோட சகோதரர்களை குறிச்சே தான் பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற, ஒருவன் 1 மைல் தூரம் வர பலமந்தம் பண்ணினால் நீ அவங்க கூட என்ன போ, 2 மைல் தூரம் போயிரு. அவங்க மேலே போட்டிருக்கிற சட்டையை கழட்டணும்னு அவங்ககிட்ட கேட்டான் அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள போட்டிருக்கிற அங்கேயும் கூட நீ என்ன பண்ணிடு, கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அப்போ உன்னோட அப்பா பூர்ண சற்பூர்ணரா இருக்கிறாரு, நீ வன்கண்ணனா நீ என்ன பண்ணாத, நீ இருக்காத அப்படி எந்த விஷயத்திலையும் சகோதரன் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ நாம இங்க இருக்கு, நான் பேசிட்டு இருந்தா என் சகோதரனுக்கா அப்படின்னா இல்லை, அந்த சகோதரனுக்கு நானும் செய்யணும், நானும் அந்த சகோதரனுக்கு நாம செய்யணும். இப்படி செய்யறதுனால யாரை நம்ம மகிமைப்படுத்துறோம்னா பிதாவாகியது. இப்போ நம்ம தேவனுடைய சபையா நம்ம எல்லாரும் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா வெளியில இருந்து பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்க என்னடா இங்க எங்கேயோ இருந்து வராங்க, வந்துட்டு ஒரு சண்டை போடுறதுக்குன்னே ஒரு ரூமை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, இங்க எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா?
அப்போ தேவன் நம்மளை வெவ்வேறு குடும்பத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்தி இங்க சகோதர சகோதரிகளா நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய குணம் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய சகோதரனுக்கு என்ன தேவை, நம்ம சகோதரனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்ம அவங்களை கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ நம்ம ஒரு சகோதரன் விழுந்து போயிட்டா நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நியாயப்பிரமாண சட்ட புஸ்தகம் எடுத்துட்டு இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு இது இந்த தண்டனை அப்படின்னு. இப்போ அதனால இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன கொண்டு வந்துட்டாருன்னா, நான் தலை, நீங்க எல்லாம் என்னவா இருக்கீங்க, சரீர அங்கங்களா இருக்கீங்க. நம்ம இடதுகை ஒரு தப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனை குறித்து உங்க இடதுகை இந்த தப்பு பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க வெளியில் இருக்கிறவங்க, நீ அந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு உறுப்பு ஒரு தவறு செஞ்சா அது முழு உறுப்பு என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. அப்போ நம்ம கூட இருக்க ஒரு சகோதரன் தவறு செஞ்சாங்கன்னா அது முழு பொறுப்பு யாருன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டோம், கவனிக்காம போயிட்டோம். அவர் எந்த இடத்துல இடறி விழுகிறாருங்கிறத நம்ம என்ன பண்றது இல்லை, கவனிக்கிறது இல்லை. வாரத்துல ஒரு நாள் நம்ம கூடிகைக்கு வரோமா, அப்போ அந்த சகோதரன்ட்டு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த சகோதரன்கிட்ட பேசிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடியவங்களா தான் இருக்கும். அனுதினமும் நம்ம ஒரு ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறோம்னா எப்படி நம்ம குடும்பங்களுக்குள்ளார அன்றாட ஒரு நம்மளுடைய குழந்தைகள் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரலாம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கறது இல்லையா, சாப்பிட்றாங்களான்னு நம்ம கேட்கறது இல்லையா, அது மாதிரி நம்ம சகோதரர்கள் நம்ம கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. நம்ம பந்தி அனுசரிக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வந்து அந்த பந்தி அனுசரிச்சிடணும். ஆனால் முன்னாடி அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்த்ததுன்னா அது குறைவுபட்டு இருக்குதுங்கிறது என்னுடைய சிந்தனைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இவ்வளோ தூரம் நான் வேற காரியங்களை நம்ம பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால வாசிச்சிடலாம். மார்க் 25ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்கள். 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25ஆம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40 முதல் 45. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் இழைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். சரி, இப்போ கடைசியா இயேசு கிறிஸ்து ராபோஜனம் பண்ணும்போதும் கூட அவங்களுக்கு உணவையும் திராட்சை ரசத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் பாடுபட போயிட்டார். அவங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நித்திரை மயக்கமா இருந்தாங்க. இப்போ தன்னோட சகோதரன் ஒருத்தர் சாக போற, இன்னைக்கு என்னை எல்லாம் பிடிச்சிட்டு போய் என்னை சிலுவையில் அறைய போறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன, நிச்சயமா அவங்க மேல ஒரு பெரிய கவலை இருந்ததுன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்குமா, தூக்கம் வந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க தூங்கல. பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலைன்னா அவங்க நித்திரை மயக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இதிலிருந்து அதிகமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா, தேவன் அதிகமாக நம்ம யாரை நேசிக்க சொல்றாருன்னா நம்மளுடைய சகோதரர்களை நேசிக்க சொல்றார். ஒருவேளை நம்ம சகோதரன் மேல நம்ம வைராக்கியமும் கோபமும் இருந்தது அப்படின்னா நம்ம அது யாருக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயமா கருதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆக நம்ம சகோதரத்துவத்திலே பலப்படவும் ஒருவரோடு அனுசரணையோடு நம்ம கலந்து கொண்டு அந்த பந்தியில் ஆசிரியர்கள் தேவனுக்கு சொன்னாங்க. உரிமையோடு கேட்டாலும் தேவர்கள் ஆசீர்வதிப்பார்கள்.